வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக, இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து விதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் யோகங்களையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய இரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. குருவாகப்பட்டவர் ரிஷப ராசியிலும், கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலும், சனீஸ்வரராகப்பட்டவர் கும்ப ராசியிலும், ராகுவாகப்பட்டவர் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள், எவ்வித மாற்றமும் இல்லாமல். மாதக்கோள்களை பொறுத்தவரையும் இவ்வாரத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான் கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் மீன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றிலே சுக்கிரன் உச்சம், புதனோ நீச்சம். புதன் நீச்சம் பெற்றாலும் அவருடன் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதனால் நீச்சபங்க யோகத்தை அடைகின்றார். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் இவ்வாரத்தில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்றார். ஆகையால் ஒரு உச்ச கிரகம் பொதுவாக வக்ரம் அடைகின்ற பொழுது அதன் நிலை மாறும். பொதுவாக உச்ச கிரகம் வக்ரம் அடைகின்ற போது நீச்ச பலனை தரும் என்பது ஒரு விதி. அப்படி பார்க்கின்ற பொழுது உச்சகிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் வக்ரம் அடைவதனால் பலம் இழக்கின்றார். ஆனாலும் சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையில் இருக்கின்றார். குரு பகவான் சுக்கிரனுடைய வீடாகப்பட்ட ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்றார். அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் குருவோடைய வீடாகப்பட்ட மேஷ ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி 3லே மிக பலமாக அமர்ந்திருப்பதும், 11ஆம் இடத்தில் சனி சூரியன் யோகமாக இருப்பதும், 2ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்ற குரு பலம், குருவோடு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கின்ற மிக சிறந்த யோகம். சந்திரன் உங்களுக்கு இவ்வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாக அமையும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரிய
தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. சந்திரனை பொறுத்தவரை வளர்பறையாக இருக்கின்ற வாரம் இவ்வாரம் உங்கள் ராசியிலே அமர்வதும் 2 குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் மனம் தெளிவாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது. செயல்களிலே வேகமும் விவேகமும் இருக்கும். உங்கள் ஆற்றல் திறன் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது. மற்றவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய, உங்களுடைய செயலுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டதாகவும் தனலாபம் தனயோகம் கொண்டதாகவும் லட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றதாகவும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. எண்ணங்களிலே தெளிவு, முயற்சியிலே தைரியம், வளைய வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த பிப்ரவரி 28 முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய செயல்திறன் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல வாரம். இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதியாகப்பட்ட சனி பகவான் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், சூரியனும் உங்களுக்கு மிக பலமாக 11 அமர்ந்து தன் சொந்த வீடாகப்பட்ட சிம்ம ராசி பார்ப்பதினால் 5ஆம் இடமும் பலம் பெறுகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம், லாபகரமாக எந்த ஒரு செயல்களிலும் நீங்கள் முடிப்பது காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, குறிப்பாக உங்களுடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பலமாக நல்ல விதமாக இருக்கும். கூட்டு தொழிலில் லாபம் இருக்கின்றது. புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய முயற்சியிலே வெற்றி இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் நீங்கள் வெற்றியாளராகவே இந்த மாதத்தில் பெரிய அளவில் பொருளாதார லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் உயரதிகாரிகளிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். மற்றவர்களிடம் உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய விஷயத்தில் உங்களுடைய ஈடுபாட்டை வெற்றிகரமாக முடிப்பதனால் உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சியிலே தைரியமாக ஈடுபடுங்கள். நல்ல வாரம். அவற்றில் நீங்கள் நல்ல விதமான நல்ல எதிர்பார்க்கின்ற வேலையை நீங்கள் அடைவீர்கள். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் ஒரு அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, மற்றவர்களிடம் உங்களுக்கான செயல்களிலே மதிப்பு, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரம். மனதிலே மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய புதிய முயற்சிக்கான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாக அமையும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் வாக்குஸ்தானத்திலே குரு அமர்ந்திருப்பதனால் வார்த்தையிலே இனிமை, தெளிவான பேச்சு, குழப்பமில்லாத மனம் இவையெல்லாம் இருப்பதனால் காதலில் இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக இந்த வாரம் காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு 12 குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். இருப்பினும் அவர் வக்ரமும் அடைகின்றார். ஆனால் அவர் வக்ரம் அடைகின்ற பொழுது ராகுவோடு சேர்க்கை பெற்றால் அது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக விபரீத வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே கலைத்துறையை பொறுத்தவரை திடீர் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதம் நிகழக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் பலமாக இருக்கின்றார். எனவே அரசியலுக்கும் மேஷத்திற்கும் மிகுந்த தொடர்பு இருப்பதனால் வெற்றி உறுதியாக இருக்கின்றது. மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதினால் உங்களுக்கு கல்வியிலே மேன்மை, உயர்வு மற்றும் வெற்றி இருக்கின்றது. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு செய்யுங்கள். வெற்றிகள் மிகுதியாக கிடைக்கும். இனி இந்த வாரத்துக்குரிய பலன்களை பார்த்தோம். உங்கள் நண்பர்களுக்கும்
உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குரிய வார ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், உச்சம் பெறுகிறார். ஆனால் அவர் வக்ரமும் அடைகின்றார். குறிப்பாக வக்ரம் அடைகின்ற போது தன் நிலை மாறும். ஆனால் அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுவது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக உபகிரகங்கள் வக்ரம் பெறும்போது கெடுதலை ஏற்படுத்தும். ஆனால் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். புதனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் அவர் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதனால் பலமான ஒரு அமைப்பு நீச்ச பங்கத்தை அடைகின்றார். குரு ராசியிலே அமர்ந்தாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை சிறப்பானது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றார். இதுவரை அவர் வக்ரமாக இருந்தார், இப்பொழுது வக்ரம் இல்லை. ஆகையால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் கர்மஸ்தானம் 10ஆம் இடத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதும் சூரியன் 10ல் திக்பலத்தோடு இருப்பதும் உங்களுக்கு பலத்துக்குரியதாக இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வளர்பறையாக இருப்பதும் 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தில் இருப்பதும் மிக சிறப்பானது. வாரத்தின் இறுதியிலே வியாழன் அன்று உங்கள் ராசியிலே அவர் இருப்பார். அதுவும் குருவோடு சேர்க்கை பெறுவார் புதன் வியாழனிலே. எனவே இந்த வாரம் சந்திரனும் பலமாக இருக்கிறார். எனவே மனம் தெளிவாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இவ்வாரிய முயற்சியிலே தன்னம்பிக்கை இருக்கும். விடாமுயற்சி வைராக்கியம் அதிகமாக கொண்டதாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. செயல்திறன் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது. எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதனால் புதிய முயற்சிகளில் ஒத்துழைப்பு மட்டுமல்ல, சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும். எனவே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக ரிஷபராசியாகப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கின்றது. தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவுகள் இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகள் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். திக்பலத்தோடு சூரியன் இருக்கின்றதனால் உயர்ந்த பொறுப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். அதவற்றையும் நீங்கள் திறம்பட முடைத்து காட்டுவீர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு யோகத்து கொண்ட வாரமாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொண்ட வாரம். மிக சிறப்பாக இந்த வாரம் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதினால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் உயர்வு, சமூகத்தில் மதிப்பு, மேலும் ஊழியர்களிடம் உங்களுக்கு நல்ல வேலை வாங்கக்கூடிய திறன் அது முக்கியம் அல்லவா? ஆகையால் இந்த வாரம் அவர்களுடைய உழைப்பும் உங்களுக்கு ஆதாயமாக அமையும். பொதுவாக இந்த வாரம் ஆதாயம் அதிகமாகவும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம், புதிய முயற்சியிலே வெற்றிகள், தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஆதரவு சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவருடைய மதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயம். தொழில் வியாபாரத்தில் அரசாங்கத்தினாலும் ஆதாயம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் உயர் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு மரியாதை
உங்களுக்கு இருக்கும். செயலுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். ஆனால் 2 செவ்வாய் இருப்பதினால் உங்களுடைய வார்த்தையிலே பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். குறிப்பாக குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் கோபம் வராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் அந்த பொறுப்பு. மற்றபடி வெற்றி இருக்கிறது உத்தியோகத்தில். பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சற்று பொறுமை காட்ட வேண்டும். 2 செவ்வாய் இருப்பதனால் மற்றபடி உங்களுடைய உறவுகளிடம் நல்ல அன்பு காட்டக்கூடிய நேரமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவரிடம் உங்களுக்கு நல்ல அன்பு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய துறை ரீதியாக நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் பெண்களுக்கு சிறப்பான வாரம் இந்த வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை என்றாலும் குரு தற்பொழுது பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது பலம் கொண்டதே. அது ஒரு வகையில் குரு பலமே. எனவே திருமண முயற்சியில் பெற்றோர்கள் இவ்வாரத்தில் தாராளமாக ஈடுபடலாம். மிக விரைவில் குருபலமும் வருவது உங்களுக்கு ஆதாயமான ஒரு ஆழமாக இருப்பதனால் திருமண முயற்சியில் நல்ல பதில் கிடைக்கும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த வாரம் இந்த வாரம். உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார்கள். எனவே உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சந்திரன் சாதகமாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் உங்கள் காதலை தாராளமாக வெளிப்படுத்தலாம். அடுத்தபடியாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகம் கொண்ட வாரம் இந்த வாரம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவருவதில் தடைகள் இல்லை. நல்ல ஒரு வெற்றிகளையும் பெறுவீர்கள். மக்கள் புகலிடம் உங்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் உயர்வுகளை பெறுவீர்கள். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் திக்பலத்தோடு இருப்பது மிக சாதகம். எனவே அரசியலில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்ற மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். மாணவ கண்மணிகள் புதன் லாபத்தில் இருப்பதும் குருவோடு வீட்டில் அவர் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கத்தில் இருப்பதனால் கல்வியில் முன்னேற்றம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவே ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற சந்திரன் சாதகமாக இருப்பதனால் சக்தி வழிபாடு செய்வது நல்லது. அன்று நீங்கள் அம்மன் ஆலயம் செல்வது சிறப்பை தரும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குரிய வார ராசி பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் அவர் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று நீச்ச பங்கத்தில் இருப்பது பலமானது. பாக்கியாதிபதியான சனீஸ்வர பகவான் 9லே ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் பிதிர்காரகன் 9லே அவர் அமர்ந்திருப்பது காரகோ பாவனாஷ்டி. எனவே தந்தை மகன் உறவிலே சற்று பொறுமை மற்றும் உங்கள் தந்தை மீது நீங்கள் அன்பு காட்டுவது கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. தந்தையிடம் தேவையில்லாத பகை ஏற்படலாம். சனியோடு வேறு சேர்க்கை பெற்றிருக்கிறார். இருப்பினும் சுக்கிரன்
சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் சுக்கிரன் புதன் சேர்க்கையும் மிக அற்புதமான அமைப்பு. இவ்வாரத்தில் தனாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு வளர்வரையாகவும் ராசிக்கு 10, 11 பிறகு 12க்கு வந்தாலும் குரு சந்திரன் சேர்க்கை என்கின்ற குரு சந்திர யோகம் என்று சந்திரன் இவ்வாரம் முழுவதும் பலமாக இருக்கின்றார். ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். பகை கொண்டவர் செவ்வாய் கோபத்துக்குரியவர், கோபத்தை காட்டக்கூடியவர். ஆகையால் ராசியிலே அவர் அமர்ந்திருப்பதனால் சற்று தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டுவீர்கள். அவர்களும் உங்களை கோபத்துக்கு ஆளாகின்ற வகையாக பேச்சுக்களை கொடுப்பார்கள். எனவே முடிந்தவரை மற்றவர்களிடம் பேச்சை குறித்து கொண்டு செயல்களிலே உங்கள் வேகத்தை காட்டுங்கள். அந்த வேகத்தை செவ்வாய் கொடுப்பார். பேச்சை அதிகப்படுத்தும் பொழுது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே அவற்றை கவனத்தை வைத்துக்கொண்டு அதிகபட்சமாக மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்த்தாலே நமக்கு பிரச்சனை இல்லை. இது நிதர்சன உண்மை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறது பலம். புதன் 10 நீச்சபங்கத்தில் இருப்பது யோகம். எனவே எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவு இருக்கும். அதே சமயத்தில் சின்ன விஷயத்தில் அவசரப்படுவீர்கள். வேகம் வேண்டாம். பதறிய காரியம் சிதறம் என்போம். ஆகிய பதற்றமில்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கான பதவி உயர்வுகள், வெற்றிகள், புகழ்கள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் வேகம் மட்டும் இல்லாமல் விவேகத்தை வையுங்கள். வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இனி துறை ரீதியாக எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் பலமாக இருப்பதனால் தொழிலிலே இந்த வியாபாரத்திலும் முன்னேற்றமும் ஆதாயமும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக உயர்வுகள் இருக்கும். உங்களுடைய ஆதாயத்துக்குரிய செயல்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஊழியர்களுடைய ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முயற்சியிலே நன்மைகள் இருக்கின்ற புதிய முதலீடுகள் செய்யலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகமே. அதே சமயத்தில் வியாபார அபிவிருத்தி பொருளாதாரத்தில் உங்களுடைய தொழிலிலே சில முடிவுகள், புதிய முயற்சிகள் எடுப்பதிலே வெற்றிகள் இருக்கின்றன. எனவே மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் உயர்வும் உத்வேகமும் இருக்கின்றது. அடுத்தபடியாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உத்வேகத்தோடும் உங்களுடைய ஆற்றலின் திறலையும் உற்சாகமாக நீங்கள் செயல்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். முயற்சியிலே பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் தன் சொந்த வீட்டை பார்ப்பதினால். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் மற்றவர்கள், குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உங்களுடைய ஊழியர்கள் அவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் கொஞ்சம் பேச்சிலே கோபம் காட்டினால் அவற்றினால் விரோதத்துக்குரிய ஆளாகும். நாம் இந்த வாரத்தையும் பொறுத்தவரை செவ்வாய் அவ்வாறு இருக்கின்றார் உங்கள் ராசியிலே. அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உயர் பொறுப்புகள் மற்றும் உங்களுக்கான பொறுப்புகளை முடித்து அவற்றுக்குரிய அங்கீகார பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மொத்தத்தில் உத்தியோகத்தில் உற்சாகம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பதனால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் மட்டுமல்ல, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. மற்றபடி உங்களுடைய துறை ரீதியாக நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். அவற்றிலே பதற்றமில்லாமல் பார்த்து கொண்டால் பெரும் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை. அதே சமயத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் குரு பலம் இல்லாத ஒரு நிலைத்தான் ஏற்படுகின்றது. திருமண முயற்சியை பொறுத்தவரை இந்த வாரம் அவ்வளவு சாதகமாக இல்லாததாக அமைந்திருக்கின்றது. அதாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் உறவுகளிடம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர்கள் அன்பு அதிகமாகவே காட்டுவார்கள். நீங்களும் அவற்றுக்கான ஒரு நல்ல அன்பை திருப்பியும் செலுத்துவீர்கள். எனவே காதலிலே இந்த வாரம் அன்பும் பாசமும் நிறைந்தது. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு வெற்றி இருக்கிறது உறுதியாக. அடுத்ததாக கலைத்துறை சுக்கிரன் வக்ரமாக இருப்பது திடீர் பயிற்சிகளும் திடீர் பெரிய புகழையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கலைத்துறையிலே புகழ் மட்டுமல்ல பொருளாதாரமும் வேண்டும் அல்லவா? ஆகையால் அவற்றிலும் உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஆதாயம் வெற்றி இருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சனி சேர்க்கை சற்று மனதிலே குழப்பம், மக்களிடம் நீங்கள் சொல்லுகின்ற சில வார்த்தைகள் எடுபடாத ஒரு நிலை, இவையெல்லாம் இந்த வாரமும் இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை.
இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் புதன் அற்புதமாக நீச்ச பங்கத்தில் இருப்பதனால் உயர்கல்வியிலே இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றி இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி இறுதியில் வந்துவிட்டோம். ஆகையால் தேர்வுகள் நிறைவு கொண்டக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. எனவே கல்வியிலே ஆர்வம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவே மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் வளர்வரையாக இருப்பதனால் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது நன்மையை தரக்கூடியதாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி, அதாவது பிப்ரவரி 28 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய நாள் பொறுமை நிதானம் காட்டுங்கள். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக இருப்பதினால் உங்களுக்கு நன்மையும் யோகமும் அதிகரிக்கும். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியாக அனுமன் வழிபாடு செய்வது, சனி காயத்ரி கேட்பது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மிக அற்புதமானது. லாபஸ்தானத்தில் குரு இருப்பது மிக பலமானது. 12 செவ்வாய் இருக்கிறார் என்றாலும் 11ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் கோச்சார வேதி அடிப்படையில் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அட்டமத்தில் சூரியன் சனி, பொதுவாக 8 சூரியன் இருப்பது சிறப்பல்ல. ஆனால் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சனி சேர்க்கை பெற்றிருக்கிறார். இருப்பினும் சனி சூரியன் இருவரும் சேர்க்கை பெற்று 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள், கோபம் காட்டாதீர்கள். அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு அறிந்ததே. ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் இருப்பதும், வெற்றிலே சுக்கிரன் வக்ரம் பெறுவது திடீர் நன்மைகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 9லே அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான கன்னி ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் பலம் பெறுகிறது. எனவே முயற்சி ஸ்தானம் பலம் பெறுவதனால் மனதிலே தைரியம், துணிச்சல். 3லே கேது இருப்பது இப்பொழுது பலம் அதிகரிக்கின்றது புதன் பார்க்கப்படுவதனால். எனவே முயற்சியிலே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை இருக்கும். விடாமுயற்சியோடு எந்த ஒரு செயலிலும் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். ஆகையால் காரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கின்றது. மனம் தெளிவாக இருக்கும். வளர்பறை சந்திரனால் எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இருக்காது. 10ல் 11ல் சந்திரன் இருக்கின்ற இவ்வாரம் சிறப்பானது. எனவே சந்திராஷ்டமான வெள்ளி என்று மட்டும் பொறுமை காட்டுங்கள். மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. புதிய செயல்கள், புதிய முயற்சிகள், மக்களுடைய ஒத்துழைப்புகள் நன்றாக இருக்கும். சமூகத்தில் நீங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் மனதில் உற்சாகத்தோடு நீங்கள் ஈடுபாட்டை காட்டுவதனால் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் மிக விரைவாக அடைவீர்கள். காரிய வெற்றியை குடும்பத்தினோட ஆதரவு நன்றாக இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதனால் உங்களுக்கு முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மிக அதிகமாகும். எனவே இந்த வாரம் ஒரு உற்சாகமான வாரமாக உங்களுக்கு அமைகின்றது. எனவே எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மிக சிறப்பானது. 9, 11 பரிவர்த்தனை
தன்மை மிக சிறப்பாக பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறுவது யோகமானது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நல்ல மகிழ்ச்சியான வாரம், ஒரு சிறப்பான வாரம். இனி நாம் துறை ரீதியாக உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் லாபம் கொண்ட வாரமே. அதே சமயத்தில் அஷ்டம சனி இருக்கிறது என்பதனால் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கொஞ்சம் பெரிய முதலீடுகள் பெரிய தொகை முதலீடு செய்கின்ற பொழுது உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்லது. தசாபுத்தியில் அறிந்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கின்றோம் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமான வாரம். சந்திரன் வலதுபடியில் இருப்பதனால் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் கொஞ்சம் முன்பின் சிறப்பாக இருக்கும். ஒரு நாள் சிறப்பில்லாமல் இருக்கும். இருந்தாலும் உங்கள் மனதில் உள்ள தன்னம்பிக்கை குறையாது. அவற்றினால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தன்னிச்சையாக தன்னிகரற்ற ஒரு செயல்களை செய்து உங்களுக்குரிய லாபத்தை நீங்களே அடைவீர்கள். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற வாக்குஸ்தானத்தை சூரியன் சனி போன்றவர்கள் பார்ப்பது அவை சிறப்பல்ல. வார்த்தையிலே பொறுமை இழப்பீர்கள். அதுதான் கவனமாக இருக்க வேண்டும். 8 சூரியன் இருப்பதனால் உயர் அதிகாரியிடம் சற்று கடினமாக பேசுவீர்கள். நீ என்ன கூறுவது நான் என்ன கேட்பது என்று ஒரு வியாக்கணத்தை சொல்லிய வார்த்தையில் வந்துவிடும். வந்தால் அதற்குரிய பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையால் நண்பர்களே இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் கோபத்தை காட்டாதீர்கள். சந்திரன் ராகுவோடும் சேர்க்கை பெறுவார். ஆகையால் திங்கள் என்று கொஞ்சம் கவனம். வெள்ளி திங்கள் போன்ற 2 நாட்கள் கவனம் அதிகமாக தேவை. மற்றபடி வெற்றி இருக்கிறது. பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7க்குரிய சூரியன் 8லே சூரியனும் சனியோடு 7க்குரிய சனீஸ்வர பகவான் 7க்குரிய சனீஸ்வர பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மகர ராசிக்கு அதற்கு அதிபதி சனீஸ்வர பகவான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அவர்கள் இருவரும் ஜென்ம பகை கொண்டவர்கள். பொதுவாக கடக ராசியில் பிறக்கின்றவருக்கு இல்லற வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதுபடுத்துவீர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அது காரணம் 7ஆம் இடத்துக்குரிய சனி என்பதனால். இருந்தாலும் இப்படி சனி சூரியன் சேர்க்கை 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணமான பெண்கள் அன்புக்குரியவர்கள் கொஞ்சம் அன்பை அதிகப்படுத்துங்கள், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. குருபலம் சிறப்பாக இருப்பதனால் திருமண முயற்சியில் பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். அஷ்டம சனி இந்த மார்ச் மாதம் 29 முடிகின்றது. ஆகையால் அதை பற்றி கவலை வேண்டாம். இப்பொழுது திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்தபடியாக காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களே இந்த வாரம் சந்திரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். சனியோடையும் சேர்க்கை பெறுவார். மனதில் இருக்கின்ற சந்தேகம் கொஞ்சம் அதிகமாக அமையும். தேவையற்ற சந்தேகம் வேண்டாம் காதலிலே. ஆகையால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை நிதானம் மனதில் இருப்பது குழப்பமாக இருந்தால் வெளிப்படையாக உங்கள் காதலனுடையோ காதலிடம் கேட்டுவிடுங்கள். அப்படி கேட்கின்ற பொழுதே பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் அன்புக்குரியவர்களே. அடுத்தபடியாக காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. கடகராசியை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்துவதில் கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் தளமாக இருக்கிற அவர் வக்ரம் பெற்றால் ராகுவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பானது. எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் படைப்புகள் வெளியிடுவதில் வெற்றிகள் நல்ல விதமாகவே இருக்கின்றது. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது நல்லது கலைத்துறை நண்பர்களே. அடுத்ததாக அரசியல் சாதகமற்ற வாரம். சனி சூரியன் சேர்க்கை இந்த மாசி மாதம் முடிந்த பிறகே உங்களுக்கான வெற்றிகள் இருக்கின்றது. ஆகையால் விரைவில் மாசி மாதம் முடிந்து பங்குனி பிறந்துவிடும். ஆகையால் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கத்தில் இருப்பது கல்வியை உயர்வை காட்டுகிறது. தேர்வுகள் நெருங்குகின்ற மாதமே இந்த மார்ச் மாதம். ஆகையால் கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை. கவன சிதறல் இருக்காத ஆர்வம் அதிகரிக்கும். இதுவே கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்திக்குரிய வாரமாக இவ்வாரம் வளர்வரி சந்திரன் என்பதனால் நீங்கள் பராசக்தியை வணங்குங்கள். சக்தி அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக.
சிம்ம ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி ஞாயிறு நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. ராசியாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் பகை கொண்ட சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது யோகமல்ல. ஆனால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சனி சேர்க்கை பெற்றிருக்கிறார், ஆகையால் சூரியனால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் பலமாக அமர்ந்திருப்பதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இவ்வாரத்தில் இருப்பதும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் கண்டக சனி நடந்து கொண்டிருப்பதனால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். காகபூஜன சித்தரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் என்கின்ற அமைப்பில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களிலே கவனம் வேண்டும். மனதிலே குழப்பங்கள் இருக்கும் அந்த நாட்களிலே. காரணம், சந்திரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். இருப்பினும் இந்த வாரம் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது நிதானம் காட்டுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை 8, 9 போன்ற இடங்களில் அமர்வதனால் பெரிய முதல்களிலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது செயல்படுகின்ற பொழுது கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். புதிய முயற்சியிலே எந்த ஒரு செயலும் மற்றவரை நம்புவதை விட நீங்களே அதற்குரிய முயற்சியில் ஈடுபடுங்கள். தேவையற்ற மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நீங்கள் உட்படாமல் இருப்பதற்கு சிறிது நேரம் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. பொதுவாக சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதனால் மனதிலே ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படும். சிம்மராசி தைரியம் துணிச்சல் கொண்ட ராசி, போராட்டம் குணம் கொண்ட ராசி. இருப்பினும் பகை கொண்ட சனி பலமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். கண்டக சனி, ஆகையால் உங்கள் ராசியை சனி பார்க்கிறார். அதே சமயத்தில் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திரன் மனோகாரகன் சனியோடு சேர்க்கை, ராகுவோடு சேர்க்கை, சனியோடைய பார்வை என்று இந்த வாரம் உங்களுவரை மனதில் தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்படும். எப்பொழுதும் காலையிலே சூரியனை பார்த்து மனதிலே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாள் எனதுக்குரிய நாள், எனது நாள் வெற்றிக்குரிய நாள் என்று அவ்வாறு நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் எந்த நாளும் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். நாள் பார்த்து செயல் செய் என்போம். ஆகையால் இவ்வாரம் தாராபலம் கொண்ட நாட்களில் நீங்கள் முழுமையாக ஈடுபாட்டு காட்டுவதும் மற்ற நாட்களில் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. இனி துறை ரீதியாக பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் செவ்வாய் யோகாதிபதி அமர்ந்திருப்பது உங்களுடைய வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் இந்த வாரம் அதிகரிக்கும். ஆனாலும் நீங்கள் சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பெரிய செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். இருப்பினும் இவ்வாரத்தில் எதிர்பாராத சில செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் இந்த வாரம் லாபம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்கள் வேலையிலே நீங்கள் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். மற்றவர்களுக்காக வீண் வாக்குவாதம் மேலதிகாரியிடம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நிதானம் மற்றும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே சற்று பொறுமை, அன்பு, விட்டு கொடுத்து செல்வது தவறில்லை. அதே சமயத்தில் வீண் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். ஆகையால் இந்த வாரத்தில் சற்று கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டால் அன்பு அதிகரிக்கவே செய்யும். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லாத வாரமாகவும் சுக்கிரனும் இவ்வாரம் வக்ரம் பெறுகிறார். ஆகையால் திருமண முயற்சியில் பெரிய அளவில் ஒரு சாதகமான வாரமாக இவ்வாரம் அமையவில்லை. அடுத்ததாக
காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த வாரம் அன்பால் உங்களுக்கு கட்டி போடக்கூடிய, அதே சமயத்தில் அன்பால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. பொதுவாக அன்புக்குரியவர்களிடம் இந்த வாரம் கொஞ்சம் அன்பை அதிகரிக்க செய்யுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரம் காதலை வெளிப்படுத்துவதற்கு எவ்விதத்திலும் சாதகம் இல்லை. சந்திரன் பலம் இழக்கின்றார். வளவரையாக இருந்தாலும் அவர் ராகுவோடைய சேர்க்கை, சனியோடைய சேர்க்கை என்று இருப்பதினால் காதலை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய முதலீடுகளில் நிச்சயம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவது தவிர்க்க இயலாது பொதுவாக கலைத்துறை. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை யாருக்காகவும் ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்காதீர்கள். நீங்கள் தான் அவற்றை கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த வாரம் கவனம் தேவை பண விஷயத்தில். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகமற்ற வாரம் இந்த வாரம். எந்த ஒரு செயலும் எச்சரிக்கை மற்றும் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் முன் யோசனையோடு பேசுவது நல்லது. அடுத்தாக மாணவ கண்மணிகள், புதன் 8ல் இருக்கின்றார். மறைந்த புதன் கல்வியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. இருப்பினும் இந்த வாரம் உங்கள் மனதிலே சற்று அழுத்தங்கள், பயம், கல்வியை பற்றி இவையெல்லாம் ஏற்படும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழிகாட்டுதல் பின்பற்றுங்கள். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். இதுவே சிம்ம ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய இறைவனையை வணங்கி வருவது, அதாவது சக்தியை வணங்கி வருவது, சக்தி அவங்களை வணங்குவதும் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கை அதிகரித்து வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களில் சந்திராஷ்டமம் வருகின்றது. புதன் மதியம் வரை சந்திராஷ்டமம் இருக்கும். அந்த நாட்களிலே கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். பொதுவாக உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சந்திரன், அவர் 8ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற மீன ராசியிலே கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை. மீனராசியிலே கிரகங்கள் இருக்கின்றார்கள், பாதிப்பு இல்லை என்றாலும் சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதல்களை தவிருங்கள். உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று அவ்விடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கிறார். இவ்வாரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு வக்ரம் அடைவார் 7ஆம் இடத்தில். அது உங்களுக்கு நல்லதுதான். காரணம், சுக்கிரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறார். பொதுவாக ராகு, கேது போன்ற கிரகங்களோடு ஒரு வக்ர கிரகம் இருக்கின்ற பொழுது மிகுதியான நற்பலங்கள் அந்த வக்ர கிரகங்கள் கொடுக்கும். இங்கு சுக்கிரன் 7லே அமர்வது காரகோ பாவனாஸ்தி என்கின்ற அமைப்பும் இருப்பது. இப்பொழுது வக்ரம் பெறுவது நன்மைகள் அபரீதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 6லே சனி, சூரியன்,
9 குரு, 10 செவ்வாய் இவையெல்லாம் யோகத்தை தரக்கூடியதாக இருப்பதனால் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். காரிய முயற்சியிலே பயம் இருக்காது. புதிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். அவற்றுக்குரிய ஆயுத பணியும் எடுப்பீர்கள். அப்பொழுது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிகளிலே பயம் இருக்காது என்பதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்த முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையே அதிகரிக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கக்கூடிய நன்மைகளையும் கொண்டதாக இருக்கும். சந்திரன் 6, 7 போன்ற நாட்களும் உங்களுக்கு நன்மையை தருகின்றது. 9ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது குரு சந்திர சேர்க்கையும் ஏற்படும். அது பலமானது. எனவே லாபாதிபதி இவ்வாரத்தில் வளர்பறையாக சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி பலமாக இருப்பதனால் வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான செயல் மிக சிறப்பாக இருக்கும். 10 செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதனால் வெற்றி உங்கள் பக்கமே இவ்வாரத்தை பொறுத்தவரை. அவை மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக எப்படி அமைந்திருக்கின்றது? தொழில் வியாபாரம் 10 செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பானது. 10ஆம் இடத்துக்குரிய புதனே உங்கள் ராசியாதிபதி. அவர் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் முன்னமையான யோகம். மற்ற யோகங்களை விட அந்த யோகம் மிக பலமாக உங்களுக்கு இருப்பதினால் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய செயல்களிலே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக மற்றவர்களுடைய செயல்கள் இருக்காது. அதுவே பலம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் யோகம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகம், சுறுசுறுப்பு, உயரதிகாரிகளும் நல்ல நட்புறவு, மற்ற ஊழியர்களிடம் உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாக முடிப்பதனால் பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு மிக சாதகம். வேலை உயர்வு எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அது அதிர்ஷ்டமான ஒரு நல்ல வாரமாக இருப்பால் கிடைக்கக்கூடிய யோகம். இவையெல்லாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குரு சுக்கிர பரிவர்த்தனை குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அன்பு சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றுமிகு வாரம். எந்த ஒரு செயலிலும் மற்ற ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். புகழ் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வு நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய கலை படைப்புகள் மிகப்பெரிய பாராட்டுகளை பெறும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 6 மிக சிறப்பாக இருப்பதினால் உயர்வு, மக்கள் ஆதரவு இவையெல்லாம் அதிகரிக்க செய்யும். புகழ் உங்களுக்கு ஓங்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற ராசியாதிபதி புதன் குருவோடைய வீட்டில் நீச்ச பங்கத்தோடு இருப்பதினால் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களிடம் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவே கன்னி ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி வழிபாடு செய்வது நல்லது. பௌர்ணமி வழிபாடு இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வளர்வரை தான் பௌர்ணமி வழிபாடு இல்லை. ஆனால் திங்கள் அன்று நீங்கள் அம்மன் ஆலயம் சென்று சக்திக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது யோகத்தை தரும். இவை வாரத்துக்குரிய பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன், வியாழன் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், குறிப்பாக வியாழனன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகையால் வியாழனன்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்கள். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 5லே ஆட்சி பெற்றிருப்பதும் 6ஆம் இடத்தில் புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதும் மிக மிக சிறப்பானது. சனி சுக்கிர பகவான் ராசியாதிபதி 6லே அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மை. ராகுவோடு அவர் சேர்க்கை பெற்று வக்ரம் பெறுவதனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு முயற்சியிலே பயமில்லாத ஒரு மனநிலை, ஆதிக்கம் செலுத்துகிறவர்களிடம் எதிர்த்து பேச முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற விடாமுயற்சி, இவையெல்லாம் பலமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே காரிய அனுகூலங்கள் அதிகமாகவும் மற்றவருடைய ஒத்துழைப்புகள் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. புதிய முயற்சியை துரிதப்படுத்துங்கள், செயல்களை வேகப்படுத்துங்கள். அதே சமயத்தில் விவேகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆற்றல் திறன் அதிகரித்து உங்களுடைய முயற்சியில் மற்றவர்களிடம் பாராட்டுகளையும், சில பேர் உங்களை கண்டு பொறாமைப்படுகின்ற வகையாக உங்களுடைய முயற்சிகள் இருப்பதனால் பெருமை மிகு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் துலாம் ராசியான உங்களுக்கு மிக சிறப்பான யோகமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக காணலாம். தொழில் வியாபாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான். அவர் இவ்வாரத்தில் வளர்பிறையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற இடங்களில் மிக பலமாக சஞ்சாரம் செய்வதனால் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபாட்டில் அதிகமான உங்களுடைய உழைப்பை காட்டுவீர்கள். எந்த ஒரு காரிய முயற்சியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருப்பதனால் மற்றொரு ஒத்துழைப்பு, அவங்களுடைய நேர்மறை சக்தி அதிகரிக்க நிலையில் மற்றொரு ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை மிகுதியாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான வாரம் இந்த வாரம். எனவே தொழில் வியாபாரத்தில் ஜெயம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் வேகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன், இவையெல்லாம் பலமாக இருக்கும். நிர்வாக சக்தி உங்களிடம் அதிகரிக்கும். முயற்சியிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. குறிப்பாக உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்களிலே மகிழ்ச்சி அடைவீர்கள். எந்த ஒரு விஷயம் உறவினர்களிடம் அன்பு காட்டுவீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரம். உங்களுடைய துறையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எனவே ஒரு அனுகூலமான அற்புதமான நன்மையான வாரம் உங்களுக்கு. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லைதான். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் 8-6 பரிவர்த்தனை. ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் சாதகமான வாரமாக அமையவில்லை. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் அன்புக்குரியுடன் அன்பு காட்டக்கூடிய பேச்சு, கனிவான பேச்சு, அன்பான பேச்சு, இவற்றினால் மகிழ்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரமே. செயல்களை சிறப்பாக இருக்கக்கூடியதனால் உங்களுடைய வார்த்தையின் மதிப்பும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு இனிவான கனிவான பேச்சு இருப்பதனால் காதல் ஜெயம் உண்டாகும். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாரம் என்று தான் கூறுவேன். அதே சமயத்தில் யோகமான வாரம் என்று சொல்ல மாட்டேன். பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் கலைத்துறையை பொறுத்தவரை. அதற்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சனி சேர்க்கை இவ்வாரத்திலும் இருப்பதனால் நிதானம், பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி மக்கள் புகழ், ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். ஊடகங்களில் கவனம் தேவை பேச்சிலே. இறுதியாக மாணவ கண்மல் 6லே புதன் நற்பலனாக கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் கல்வியிலே ஆர்வம் இருக்கும். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும்.
பெற்றோர்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய செயல்கள் செய்வதனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றபோது பார்வதி தேவி. சக்தி வழிபாடு செய்வது வெற்றிகளை கொடுக்கும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசி பாக்கியாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக மிக சிறப்பாக ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்வது மிக மிக சிறப்பானது. மேலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8இல் அமர்ந்தாலும் 7இல் கிரகம் இருப்பதனால் குரு இருப்பதனால் கோச்சார வேதியப்பில் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சனி சூரியன் 4இலே இருக்கின்றார்கள். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சுகஸ்தானம் பாதிக்கப்படுகின்றது. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்க இருப்பினும் 7இலே குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதனால் தென்னங்கள் தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் புரிந்துணர்வு நன்றாக இருக்கும். உடல் நலத்தில் சிறிது பாதிப்பு வந்தால் அவற்றின் மீது அக்கறை காட்டுவீர்கள். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ண உறுதி இருக்கும். அதனால் உங்களுடைய உடல்நலத்தில் சின்ன பாதிப்பு கொண்டாலும் அவற்றிலிருந்து நீங்கள் மீண்டெழுந்து விடுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மிக மிக சிறப்பானது. கேந்திர கோண பரிவர்த்தனை அது உங்களுக்கு பலமானது. லாபத்தில் கேது குரு பார்வை பெறுவது சிறப்பானது. எனவே மனம் தெளிவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை, உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் அமையக்கூடிய சாதகம், மற்றவர்களும் நீங்கள் எல்லாவற்றிலும் வேலை தட்டி கொடுத்து வாங்கக்கூடிய ஆற்றல், இவையெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய தெளிவான முடிவுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இது பலமானது. ஆகையால் இந்த வாரம் காரிய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உறுதி இருக்கும். விடாமுயற்சியோடு காரியத்தில் வெற்றிகளை பெறக்கூடிய உங்களுடைய செயல்திறன் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பலமான முயற்சிக்குரிய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு யோகமான வாரம். செயல்களை துரிதப்படுத்துங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றிகளும் இருக்கின்றது. மனோகாரகன் சந்திரன் சிறப்பாக இருக்கின்றார். பொதுவாக விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம் பெறுகிற ராசி. அந்த ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீச்ச பங்கத்தை அடைந்தால் வளர்வரி சந்திரன் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்மையே. இவ்வாரம் வளர்வரி சந்திரன். அதன் பிறகு இப்பொழுது துறை ரீதியாக பார்க்கலாம்.
தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு 4லே அமர்ந்து 10ஆம் இடம் தன் சொந்த வீட்டை பார்ப்பதினால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு பொருளாதார முன்னேற்றம் மிக நன்றாக இருக்குது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். பொதுவாக நீங்களே கோபக்காரர், செவ்வாய் வேறு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதியோ செவ்வாய். ஆகையால் கோபம் வந்தால் அவை அறிவுக்கு சத்ரு என்பது ஆம் அறிந்ததே. எனவே கோபம் உண்டாமல் பார்த்து கொண்டால் பொருளாதார உயர்வு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயர் அதிகாரிகளுடைய நட்புறவு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களும் பகமை காட்ட மாட்டார்கள் 7ல் குரு இருப்பதனால். இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் பதற்றப்பட்டு உங்கள் வேலையை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய அவசரமாக உங்களை முடிக்க வேண்டும் என்று கொஞ்சம் பதற்றத்தோடு முடிவுகளை எடுப்பீர்கள். அவற்றினால் சில முடிவுகள் தவறாக அமையலாம். எனவே இந்த வாரம் பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கமே. அதாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி எல்லாம் அன்பே இருக்கும். 7ல் குரு மிக சிறப்பாக இருக்கிற. ஆகையால் அன்புக்குரியவர்களிடம் பாசத்தை நீங்களும் வெளிப்படுத்துவீர்கள், அவர்களும் உங்கள் மீது அதிக அன்பை பொழிவார்கள். எனவே இந்த வாரம் ஒரு அனுகூலமான வாரம். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருப்பதனால் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் இருக்கின்ற இந்த வாரம் திருமண முயற்சிக்கு சாதகமான பதில் வெற்றி இருக்கிறது. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களிடம் எதிர்பார்க்கின்ற அன்பும் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே காதல் மேலும் உறுதிப்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சாதகமான வாரமே இந்த வாரம். உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், அவர்களிடம் நல்ல பதில் கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் குரு பரிவர்த்தனை கேந்திர கோண பரிவர்த்தனை கலைத்துறையில் ஏற்றத்தை கொடுக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். எழுகின்ற படைப்புகளை புகழ் பணம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இந்த வாரம். உங்கள் முயற்சியிலேயே நீங்கள் வேகத்தையும் விவேகத்தையும் காட்டக்கூடிய திறன் இவெல்லாம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை களை கட்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சூரியன் சனி சேர்க்கை ஒரு திக்பலம் நிற்ற நிலையில் சூரியன் இருக்கின்ற 4ஆம் இடம். இவையெல்லாம் ஒரு சாதகமற்ற நிலை என்றாலும் சூரியன் தன் வீட்டை பார்ப்பதனால் வெளிய அளவிலே பாதகம் எவையும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் பதவி இழப்பு போன்றவை எவையும் இல்லை. மக்கள் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் கல்வியை தரக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிற புத்தி காரகன். ஆகையால் மனம் தெளிவு, சிந்தனை தெளிவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். கல்வியிலே ஆர்வமும் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த. தேர்வுகள் நெருங்குகின்ற வாரமாகவே மார்ச் மாதம் வருகிறது அல்லவா. தேர்வின் மீது ஆர்வமும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். அது நல்லது தான். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்தி பார்வதி தேவியை வணங்குங்கள், வெற்றியிலே கிடைக்கும். குறிப்பாக காளி வழிபாடு செய்வது நல்லது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதியான குரு 6லே தொடர்கின்றார். சுக்கிரனோடு பரிவர்த்தனையும் இருக்கின்றது. சுக்கிரன் 4லே, புதன் 4லே இருப்பது உங்களுக்கு யோகம். இவற்றிலே சூரியன் மற்றும் சனி 3லே இருப்பது மிக சிறப்பான ராஜ யோகம். செவ்வாய் 7லே அமர்ந்திருக்கின்றார். கொஞ்சம் கோபத்தை கொடுக்கக்கூடியவார், ஆனால் உங்களுக்கு அவர் யோகாதிபதி. யோகாதிபதி என்றால் பூர்வ புண்ணியாதிபதி, 5க்குரியவர். அவர் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு வகையில் நன்மை. 7லே செவ்வாய் இருப்பது யோகமல்ல என்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் 6ல் குரு இருப்பதனால் கோச்சார வேதியபடி செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சற்று கோபம் வரும், ராசியும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பதனால். இருந்தாலும் இவ்வாரம் உங்களுக்கு மனோகாரகன் சந்திரன் வளர்பறையாக இருப்பதினால் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக காரிய வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கும். விடாமுயற்சி வைராக்கியம் அதிகரிக்கவே செய்யும். செயல்கள் சிறப்பாக முடித்து காட்டக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றொரு ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமான உற்சாகமான உடல்நிலை, எந்த ஒரு முயற்சியும் தைரியம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். 3லே சூரியன் சனி இவை பலமாக இருப்பது உங்களுக்கான எந்த ஒரு விஷயம் வெற்றிகரமாக இருக்கும். பலவீனத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உங்கள் பலத்தை அதிகப்படுத்தி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சியிலே ஜெயம் உண்டாகும். உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மதிப்பும் அன்பும் காட்டுவார்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியின் மேன்மையும் தரக்கூடிய ஒரு அன்பான நன்னும் மற்றும் ஆரோக்கியமான வாரம் இந்த வாரம் தனுசு ராசியாகப்பட்ட உங்களுக்கு. இவை எங்களுக்கும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இனி துறை ரீதியாக இவ்வாரம் எப்படி இருக்கின்றது? முதலில் தொழில் வியாபாரம். 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 4லே அமர்ந்து தன் சொந்த வீடான கன்னி ராசியை பார்ப்பதும் புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவதனால் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும், லாபம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வீண் தேவையற்ற செலவுகள், அசுப செலவுகள் இருக்காது, சுப செலவுகளை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் மேலும் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு செலவுகளாக இருக்குமே வெளியே எதிர்பாராத வீண் செலவுகள் இருக்காது. சிக்கன நடவடிக்கையும் எடுப்பீர்கள். பொருளாதாரத்தில் இந்த வாரம் உயர்வு இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக. காரணம் 9ஆம் இடத்துக்குரிய சூரியன் 9ஆம் இடத்தை பார்ப்பதும் 10ஆம் இடத்துக்குரிய புதன் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் சொந்த வீட்டுகளை பார்ப்பது உங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி யோகம். இவை உங்களுக்கான உயர்வுகளை காட்டுவதால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம், உற்சாகம், வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, உயரதிகாரிகள் நன்மதிப்பு, மேலும் நல்ல ஒரு பொறுப்புகளை கொடுப்பார் உங்களுக்கு உயரதிகாரிகள். அவற்றையும் நீங்கள் திறம்பட முடித்து காட்டுவீர்கள். அங்கீகாரம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் புகழ் உங்களுக்கு ஓங்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மேன்மையும் வெற்றியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்க 7ல் செவ்வாய். கோபத்தை காட்டுவீர்கள். இல்லை, அவர் கோபத்தை காட்டினால் நீங்கள் திரும்ப காட்டுவீர்கள். 1 கொடுத்தால் நீங்கள் திரும்பி 2 கொடுப்பீர்கள். அது உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை. பொதுவாக தனுசு ராசி என்றாலே போராட்ட குணம் கொண்டவர்கள். அவற்றில் குறிப்பாக பெண்கள் என்றால் கொஞ்சம் அதிகமாகவே போராட்ட குணம் இருக்கும். இருப்பினும் 7ல் செவ்வாய் இருப்பதனால் திருமணமான பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கோபத்தை காட்டினால் சற்று அன்போடு கோபத்தை காட்டுங்கள் நட்புக்குரியவர்களே. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. மிக விரைவில் குருபலம் வருகின்றது. அது மே மாதம்தான். இருந்தாலும் இப்பொழுது குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் திருமண முயற்சி பெரிய அளவிலே ஒரு நன்மையான வாரமாக இந்த வாரம் அமையவில்லை. அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் 7ல் செவ்வாய். மறந்து விடாதீர்கள். கோபம் காட்டினால் இப்பொழுதுதான் யாரும் ஏற்றுக்கொள்வதல்ல. அது காதலனாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, அன்பை தந்தால் அன்பு கிடைக்கும், கோபத்தை தந்தால் கோபம் திரும்ப கிடைக்கும். ஆகையால் இந்த வாரம் அவற்றை கவனத்தில் வைத்துக் கொண்டால் அன்பு நிலைத்திருக்கும்.
அடுத்ததாக பார்க்கின்றபோது காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சந்திரன் சாதகமாக இருப்பதனால் காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் தயக்கம் வேண்டாம், தாராளமாக உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், நல்ல பதிலே கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை கலைத்துறையில் ஏற்றம்தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் தன் சொந்த வீட்டில் பார்க்கின்ற தர்ம கர்மாதி யோகம் கலைத்துறையில் எதிரொலிக்கும். எனவே ஏற்றமிகு வாரம், பொருளாதார உயர்வுகள் இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல், சூரியன் 3ல் இருப்பது சாதகம். ஆகையால் அரசியலை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம், மக்கள் ஆதரவு, புதிய பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தும் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவக்கம், புதன் 4ல் இருப்பது சிறப்பானது. ஆகையால் பொதுவாக புதன் 4ல் இருப்பது யோகமானது. உயர்கல்வி படித்துக் கொண்டிருப்பவர்கள் தேர்விலே ஆர்வத்தோடு உங்களுடைய படிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கும். கல்வியில் ஆர்வம் சிறப்பாக இருக்கும். கல்வியை பொறுத்தவரை பள்ளி பருவத்திற்கு இருக்கக்கூடிய மாணவ கண்மணி கூட ஒரு யோகமான வாரம். தேர்வுகள் நெருங்குகிறது அல்லவா, ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சக்தி வழிபாடு செய்வது உங்களுக்கான வெற்றியை தரும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. சந்திரன் 7க்குரிய வளர்பிறையில் இருப்பதனால் யோகம் அதிகரிக்கவே செய்யும். 2லே சனி, சூரியன். சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் 7ரை சனியால் இப்பொழுது பாதிப்பில்லை. இந்த மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு 7ரையால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் 2லே சூரியன் இருக்கின்ற பொழுதும் பாதிப்பு தான். ஆனால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனாலும் பாதிப்பு இல்லை. பாகிஸ்தானத்தில் சனி, சூரியன் இருக்கிறார்கள். வார்த்தையிலே சற்று துடுக்குத்தனம், கோபம் இவையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவை பெரிய அளவிலே பாதிப்பை எதிர்கொள்ளாது. இருந்தாலும் வார்த்தையிலே கொஞ்சம் கனிவு காட்டுங்கள். 3லே சுக்கிரன், புதன் மற்றும் 6லே செவ்வாய், 5லே குரு. இவற்றில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இவையெல்லாம் யோகமானது. எனவே செயல்கள் சிறப்பாக இருக்கும். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்து வளர்பிறையில் இருப்பதனால் மனம் தெளிவாக இருக்கும். முடிவுகளை சீக்கிரமாக விரைவாக எடுக்கக்கூடிய திறமை, ஆற்றலும் இருக்கும். செயல் வேகம் நன்றாக இருக்கும். உங்களுடைய முடிவுகள் துரிதமாக இருக்கின்ற வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மறு பேச்சு இருக்காது. மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆரிய வெற்றிகள் இருப்பதனால் உற்சாகமாக மற்றொரு நாளையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சகலத்துக்குரிய வெற்றிகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மேன்மையும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு
அனுகூலமான வாரம். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, அன்பு, பாசம் மற்றும் உற்சாகம், உயர் அதிகாரிகள், உயர் பொறுப்புகள், அரசாங்கத்தில் ஆதரவு இவையெல்லாம் மிக அற்புதமாக இருக்கின்றது. குறிப்பாக மகர ராசி என்றாலே வியாபார நோக்கம் கொண்ட ராசி. அப்படி பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுடைய வெற்றிக்குரிய செயல்களிலே உங்களுடைய பயமில்லாத மனம் உங்களுக்கு பணத்தை அதிகரித்து கொடுக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் என்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக எப்படி இருக்கிறது? தொழில் வியாபாரம் ஏற்றமிகு வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 9க்குரிய புதனும் 10க்குரிய சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம். அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கிறது சுக்கிரன் புதன் சேர்க்கை. இவற்றில் புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம், புதன் அடைகின்றார். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. 3லே ராகு யோகமாக இருக்க. இவையெல்லாம் பொருளாதார உயர்காட்டு. ஏழரையால் ஏற்பட்ட கடன்கள் இந்த வாரம் ஒரு பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும் அடைக்கக்கூடிய ஒரு யோகம். வரவுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். அவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் சேமிப்பும் அதிகரிக்கும். மொத்தத்தில் பொருளாதார முன்னேற்றம், லக்ஷ்மி அருள் கொண்ட வாரம் உங்களுக்கு இந்த வாரம். அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை தர்ம கர்மாதிபதிக்கும் பலமாக இருப்பதால் திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. இருப்பினும் 2லே சனி சூரியன் இருப்பதனால் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் கோபத்தை காட்டாதீர்கள். உயர் அதிகாரிகளும் பகமையை காட்டுவீர்கள். ஏனெனில் தற்பொழுது மனம் ஒரு உற்சாகமாக இருக்கும். 7:30 முடிகின்ற கட்டம் வந்துவிட்டது. அதுவும் இப்பொழுது பாதிப்பும் இல்லை. எனவே நீங்கள் தைரியமாக சில நேரங்களிலே உங்களுடைய கோபத்தை காட்டுவீர்கள். அது வேண்டாம். இப்பொழுது கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். சனி 3க்கு போகட்டும். அதன் பிறகு உங்கள் காட்டி ராஜயோக மலை. எனவே மார்ச் மாதம் இப்போ 6ஆம் தேதி வரை தான் இந்த 29 சனி பேச்சு. எனவே அவசரம் வேண்டாம். ஆனாலும் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்ததாக பெண்களுக்கான பணிகளில் திருமணமான பெண்களுக்கு அன்பை காட்டுவீர்கள். அவர்களும் அன்பு அதிகமாக காட்டுவார்கள். 1 கொடுத்தால் உங்களுக்கு 2 கிடைக்கும். அந்த 1 நீங்கள் அன்பை கொடுப்பீர்கள். அவர்கள் 2, 3ஆக அதே அன்பை திரும்ப கொடுப்பார்கள். மொத்தத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே, குழந்தைகளிடம் எல்லாம் இந்த வாரம் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருப்பதும் மகிழ்ச்சிக்குரியது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் அற்புதமாக இருக்கிறது. சுக்கிரன் குரு பரிவது யோகமானது. திருமண சாதகமான வாரம் இந்த வாரம். முற்றோர்கள் முயற்சிக்க நல்ல வரனே அமையும். அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய, உறுதியாகக்கூடிய, கல்யாணத்தை நோக்கி போகலாமா என்கின்ற பேச்சை எடுப்பீர்கள் நீங்கள் காதலிடம் அல்லது காதலிடம். அதற்கும் நல்ல பதில் கிடைக்கும். ஆம், செய்து கொள்ளலாம் என்று. எனவே இந்த வாரம் காதல் அன்பு அதிகரிக்கும். அடுத்தது காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் நல்ல வாரம். காதலை வெளிப்படுத்துங்கள். நல்ல ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தாக பார்க்கும்போது கலைத்துறை. மகர ராசிக்கு கலைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற சூப்பர் ஸ்டாரே மகர ராசி திருவோண நட்சத்திரம் தான். அப்படி பார்க்கின்ற போது தர்ம கர்மாதிபதி யோகம் பலமாக இருப்பதினால் சிறப்பான வாரம் இந்த வாரம். கலைத்துறையிலே பெரிய வெற்றிகள் இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய பெரிய பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, பெரிய நிறுவனத்தின் பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம். மொத்தத்தில் கலைத்துறையிலே எவ்வளவோ துறையாக அந்த கலைத்துறையிலே உள்ள எவ்வளவோ இருக்க டைரக்ஷன், தோழிப்பதிவு என்று மொத்தத்தில் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். இந்த வாரம் சூரியன் சனி சேர்க்கை 2ல் இருக்குது. அட்டமாதிபதி சூரியன், ராசியாதிபதி சனியோடு சேர்க்கை. அரசியலுக்கும் மகர ராசிக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம் சூரியன் அட்டமாதிபதி என்பதனால். ஆனாலும் இந்த வாரம் அரசியலில் பெரிய முன்னேற்றம் எவையும் இல்லை. பொறுமை தான் வேண்டும். ஆனால் யோகமான கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. அதாவது மாணவ கண்மணிகள் புதன் நீச்சபங்கத்தில் இருப்பதினால், தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருப்பதனால் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகள் நெருங்குகின்ற இந்த வாரம், இந்த மார்ச் மாதமே தேர்வுகள் நெருங்குகின்ற மாதம், நடந்து கொள்ளக்கூடிய வரக்கூடிய மாதம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, கல்வியிலே ஆர்வம் அதிகக்கூடிய யோகம். பெற்றோர்களுக்கு அதனால் மகிழ்ச்சி, ஆசிரியர்களுக்கு திருப்தி. எனவே மாணவ கண்மணிகளுக்கு அவற்றினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி. மொத்தத்தில் சிறந்த வாரம் உங்களுக்கு. இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக.
கும்பராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே இருந்து ஆரம்பிக்கின்றார். வளர்பிறையாக சந்திரன் மனோகாரகம் சிறப்பாக இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சனி சூரியன், சனியோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் ஜென்ம சனியால் பாதிப்பு இல்லை. எனவே இந்த மாதம் முழுவதும் ஜென்ம சனியால் பாதிப்பு இல்லை. அவ்வாறே 2லே ராகு இருந்தாலும் ராகுவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவாலும் பாதிப்பில்லை. ராகுவோடும் கிரகங்கள் இருப்பினார், ராகுவாலும் பாதிப்பில்லை. இவற்றில் சுக்கிரன் புதன் சேர்க்கை, கோணாதிபதிகள் சேர்க்கை, 5க்குரியவர் புதன், 9க்குரியவர் சுக்கிரன், அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது ராஜயோகம். அது தனஸ்தானத்தில் இருப்பதனால் இப்பொழுது 7.5 சனியால் ஜென்ம சனியாலும் பாதிப்பினால் தனயோகம் அதிகரிக்கும். இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை வேறு இருக்கின்றது, அதுவும் மிக பலமானது. எனவே சுக்கிரன் அதீத பலம் கொண்டவராக இவ்வாரத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் அந்த வக்ரம் பெறுவது உங்களுக்கு அதீத நன்மையை தான் கொடுக்கும். காரணம், சுக்கிரன் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவர் ராகுவோடும் சேர்க்கை பெறுவது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக ஒரு வக்ர கிரகம் ராகுவோடு சேர்க்கை பெறுவதோ கேதுவோடு சேர்க்கை பெறுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே இப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருப்பதனால் தைரியமாக இருப்பீர்கள். முயற்சியிலே நீங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக வைத்திருப்பீர்கள். என்னால் முடியும், இவை செய்து காட்டுவேன் என்ற விடாமுயற்சியும் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலமும் மிக அற்புதமாக இருக்கும். மற்றவர்களும் நல்ல விதமான ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். உறவுகளிடம் அன்பு அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்களையும் நீங்களும் பாராட்டுவீர்கள். உங்கள் செயலுக்கான பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், மனோதிடம் அதிகரிக்கும் இல்லையா? ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். எந்த ஒரு முடிவும் நீங்கள் தைரியமாக துரிதப்படுத்துங்கள், வெற்றி இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம், பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது வெற்றி, எல்லாம் சாதகமாக இருக்கின்றது. எனவே கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு அனுகூலமான வாரம் என்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்கிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, சுக்கிரன் பார்க்கின்ற அமைப்பு தான் அவை. இங்கு சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற பலமாக வருகின்ற அமைப்பு இருக்கின்றது. பரிவர்த்தனை என்றால் அப்படித்தான், ஒரு ஆட்சிக்குரிய பலமே அது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பெரிய முதலீடுகள் செய்கிற போதும் கவனமாக இருப்பீர்கள். செயல்களும் சிறப்பாக இருக்கும். மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். ஊழியர்கள் நல்ல விதமாக வேலையை வாங்குவீர்கள், நீங்கள் அவர்களும் வேலை செய்வார்கள். எனவே அதுவும் உங்களுக்கு வெற்றிக்குரியதானே. ஒருவரை வேலை வாங்குவதே ஒருத்தருக்கு சிறப்பான ஒரு வெற்றி. அது உங்களிடம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி என்றாலே உழைப்பு கேட்டவர்களே நீங்கள். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது. கடின உழைப்பை கொடு, பலத்துறை பற்ற விஷயங்களில் ஞானம் இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாகி மட்டுமல்ல, சிறந்த உழைப்பாளி. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். பதற்றம் இருக்காது. முயற்சியிலே தைரியம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் விவேகமாக அணுகுவீர்கள், செயலும் படுவீர்கள். அறிவு அதிகரிக்கும். ஞாபகம் எந்த ஒரு விஷயத்தும் தெளிவாக இருக்கும். எப்பயோ கல்லூரியில் படித்ததெல்லாம் உத்தியோகத்தில் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பழைய நினைவுகள் வருவதே ஒரு சுகம். அந்த சுகம் இந்த வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எனவே யோகம் உத்தியோகத்தில் அதிகம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான படையில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு இருக்கும். இந்த வாரம் சின்ன விஷயத்தில் கோபப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த வாரம் உங்களுடைய அன்புக்குரியவர் அதிக அன்பை காட்டுவார். ஆசைப்படுவதை வாங்கியும் தருவார். எனவே குழந்தைகளோட மகிழ்ச்சியும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். 5லே செவ்வாய் இருப்பதினால். மற்றபடி உங்களுக்கான வாரம் இந்த வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை என்கின்ற ஒரு பாகமாக இருந்தால்
குரு பரிவர்த்தனை எப்போது குரு பலம் தான். இருப்பினும் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறனால் திருமண முயற்சியில் 10 பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் இப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று பெற்றோர்களை இத்தருணத்தில் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி நல்ல வாரம் திருமண முயற்சி. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சந்தோஷம் அதிகம். இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர் உங்களிடம் அதிகமான பாசத்தையும் காட்டுவார். காதலை அதிகமான அழுத்தமான பாசத்தும் உறுதிப்படும் உங்கள் காதல் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் நிச்சயம் நல்ல வாரம். காதலை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்கான பதில் நிச்சயம் உங்களுக்கே. அடுத்ததாக கலைத்துறை யோகமான வாரம். சுக்கிரன் புதன் சேர்க்கை பலமாக இருப்பது சிறப்பானது. ஆகையால் கலைத்துறையிலே ஏற்றத்தையும் உங்களுக்கான முயற்சியிலே தடைகள் இல்லை என்கின்ற சூழ்நிலையில் வெற்றிகளும் இருக்கிறது. எனவே அனுகூலம் உங்கள் பக்கம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக கும்பராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பில்லை. இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இந்த வாரத்திலும் இருக்கிறது. அரசியலில் நிதானம் தான் தேவை. இறுதியாக மாணவ கண்மைகள். கல்வி ஸ்தானத்தில் புதன் நீச்ச பங்கத்தில் இருப்பதனால் கல்வியிலே ஆர்வம். தேர்வு நெருவதனால் பயமும் இருக்கும். கல்வி தேர்வுகள் நெருவுவதால் பதற்றம் இல்லாமல் ஒரு ஆர்வம் அதிகரித்து மனதிலே ஒரு தெளிவோடு இந்த கல்வியிலே அதிகமான ஒரு ஆர்வத்தை காட்டுவீர்கள். ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அது ஒரு சிறந்த மருந்தல்லவா. எனவே இந்த வாரம் உங்களுக்கான சிறப்பு இருக்கிறது. இதுவே கும்பராசிக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது பார்வதி தேவி. தேவியை வணங்குகள், வெற்றிகள் உங்களுக்கு. இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. மீன ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே புதன், சுக்கிரன், ராகு, அவ்வாறு புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஒரு வகையில் லட்சுமி கடாட்சியும் கொடுக்கக்கூடியது. இவற்றில் சுக்கிரன் வக்ரம் பெறுகிறார். ஆனால் சுக்கிரன் வக்ரம் பெற்றாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதில் அதீத பலத்தை கொடுக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. சனி 12லே ஏழரை சனி, விரைய சனி நடந்து கொண்டிருந்தாலும் சூரியனோடு சேர்க்கை பெற பொதுவாக சனி 12லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் என்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. ஆனால் இப்பொழுது யாரும் இல்லை. எனவே ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகுவால் பாதிப்பில்லை. ராகுவோடு கிரகம் இருந்தால் கோச்சார வேதிப்பில் ராகுவால் பாதிப்பில்லை. எனவே விரைய சனி நடப்பினால் வீண் செலவுகளை தவறுங்கள். சனி வழிபாடாக அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். காக புஜண்ட சித்தரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். காலையிலே காக வடிவில் இந்த உலகத்தை வளர்ந்த சித்தரே புஜண்ட சனி பரிகாரம் அவை. ஆகையால் சித்தர் வழிபாடு நல்லது. ஏழரை சனியுடைய பிரச்சனைகள் இருக்கிறது தான். அதே சமயத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை வாரத்தில் இருப்பதனால் பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மனதிலே குழப்பங்கள் இல்லை. சந்திரன் வளர்வரை சந்திரனாக ராசி, பிறகு 2, 3 குருவுடைய சேர்க்கை இவையெல்லாம் இருக்கிறது. சந்திரன் யோகாதிபதி. ஆகையால் இந்த வாரம் மனதிலே எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்காது. அதே சமயத்தில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை செய்வீர்கள். தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள். அதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. மற்றபடி இந்த வாரம் மனதிலே குழப்பங்கள் இல்லை. முயற்சியிலே
பயம் இல்லை, செயல்களிலே வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய மனம் உறுதி இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கான ஒரு வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. புதிய முயற்சி தைரியமாக இருப்பது, ஆனால் கவனம் தேவை. 7.5 என்பதனால் இப்பொழுதுதான் விரைய சனி, சனி பெற்று ஜென்ம சனி வருகின்றது. ஆகையால் பெரிய முதலீடு செய்கின்ற போது நிதானம் காட்டுங்கள். இவை இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதில் மகிழ்ச்சி இருப்பதும் துணிச்சல் இருப்பதனால் வெற்றி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இனி துறை ரீதியாக எப்படி இருக்கிறது? முதலில் தொழில் வியாபாரம். 10ஆம் இடத்தை அதாவது தனுசு ராசியை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய ஆதாயத்தையும் அடைவீர்கள். அதே சமயத்தில் விரைய சனி என்பதனால் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். வீண் செலவு என்றால் என்ன? தேவையற்ற செலவுகள் மற்றும் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை. திட்டமிட்டு செலவுகள் செய்கின்ற போது கொஞ்சம் சேமிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் இந்த காலத்தில் செலவுகள் அதிகம், அளவுகள் குறைவு. எது கற்றாலும் செலவுகள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த அளவிலேயோ போகிறது. எனவே எப்படி வேண்டாலும் செலவு செய்யலாம் என்று நினைத்தால் பிரச்சனைகள் தான் இப்பொழுது 7.5 என்பதனால். எனவே பொருளாதார ரீதியாக உறைவுகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் செலவுகளை கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை செய்வது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் வேலை அதிகம் வாங்குவார்கள். இப்பொழுது நீங்கள் வேலையும் செய்வீர்கள், அதுக்கான மன உறுதி இருக்கும். காரணம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை என்பதனால். அதிக வேலை ஆனாலும் காட்ட மாட்டீர்கள் சோர்வை, நீங்கள் செய்து காட்டுவீர்கள் திறமையோடு அந்த பதிவை. உங்களுடைய எண்ணங்களுக்கு எப்பொழுதும் மனமில்லாத ஒரு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் மீனராசி, குருவோடைய ராசி இல்லையா? ஆகையால் தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு செயலும் உத்தியோகத்தில் காட்டி உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களே. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனை உறவிலே இந்த வாரம் அன்பு இருக்கிறது, பாசம் அதிகரிக்கும். உங்களுக்கு 7.5 நண்பது அவர் நிச்சயம் உறவுகளிடம் தெரிந்திருக்கும், அதாவது உங்கள் கணவருக்கு. ஆகையால் அவர் புரிந்து கொள்வார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாமல். என்ற சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? சின்ன விஷயத்தை பெருந்து கோபப்படுவீங்க, டக்குன்று வார்த்தை விட்டுருவீங்க. அதனால் அவர் புரிஞ்சுப்பார். ஆகையால் அதனால் இந்த விஷயம் இந்த வாரம் திருமணமான பெண்களுக்கு பிரச்சனைகள் எவையும் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையவே இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லைதான். அப்பொழுது 3லே குரு இருக்கிறார், இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடுவது தவறல்ல. 7.5 நடந்து கொண்டிருப்பதனால் ஜாதகம் பார்த்து எப்படி இருக்கிற தசாபுத்தி என்பதை அறிந்து கொண்டு முடிவுகள் வாங்கள். வெறும் 10 பொருத்தம் பார்க்காதீர்கள். 7.5 இப்பொழுது ஆரம்ப கட்டம், இன்னும் ஜென்ம சனி பாத சனி என்று இப்பொழுது ஒரு தெரிந்திருக்கும். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கின்றேன், வெறும் 10 பொருத்தம் பார்க்காதீர்கள் பெற்றோர்களே. உங்கள் மணமகள் ஜாதகமும் மணமகன் ஜாதகம் பார்ப்பது நல்லது. அதாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் சந்தோஷம் மகிழ்ச்சி தான். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. காதல் உறுதிப்படும், எந்த விதத்திலும் தடுமாற்றங்களில் மகிழ்ச்சி தான். அதாக காதலை வெளிப்படுத்தலாமா? சந்திரன் சாதகமாக இருக்கிறார். இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல ஒரு பதில் கிடைக்கும். கொஞ்சம் பயம் இருக்கும் மனதிலே, நல்ல பதில் கிடைக்கும் என்று பயம் தேவையில்லை. முதல்ல வெளிப்படுத்தி விடுங்கள், அதுக்கப்புறம் முடிவுகள் வந்த பிறகு தெளிவாக தெரிந்துவிடும் இது என்ன என்று. மற்றபடி பாதகமான வாரமே காதலை வெளிப்படுத்தல். அடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறை சுக்கிரன் பலமாக இருக்கிறார், வக்ரம் பெறுவது இன்னும் சிறப்பு. எனவே கலைத்துறையிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கான செயல்கள் சிறப்பாக இருக்கும், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம் இல்லை. சூரியன் 12, அதுவும் சனியோடு சேர்க்கை. இது ஒரு பக்கம் 7.5 என்றால் சூரியன் அரசியல் கூட அவரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற வகையாக சனியோடு சேர்க்க. எனவே அரசியல் நிதானம் தான் தேவை. அடுத்ததாக மாணவ கண்மையில் புதன் உங்களுக்கு நீச்ச பங்கத்தில் இருப்பனால் கல்வி தேர்வு வேறு நெருங்கிட்டு இருக்கு. 7.5 இருக்கிறது என்பது அது ஒரு புறம் தனியாக வச்சுருங்க. அதுக்காக கல்வியிலெல்லாம் பயப்படாதீங்க. தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். கணபதியை வினைகளை அகற்றக்கூடியவர், கணங்களின் அதிபதியே கணபதி, அவர்தான் விநாயகர். விநாயகரை கெட்டியாக பிடிங்க. கல்வியிலே ஆர்வம் இந்த வாரம் இருக்கிறது, புத நீச்ச பங்கத்தில் இருப்பதனால். கல்வியை பொறுத்தவரை மார்ச் மாதம் தேர்வுக்குரிய மாதம். அடுத்தது ஏப்ரல்லாம் நிற்கிறதுல இருக்கிறது. +2 10லாம் இப்போ வந்துட்டுருக்கோம், எப்போ டைம் டேபிள்ட்டு. ஆகையால் இப்போது கல்வியில் ஆர்வம் இருக்கக்கூடிய நல்ல வாரமே மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரம். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கோச்சார பலன் மீனராசி அன்பர்களுக்கு. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சக்தி வழிபாடு செய்யுங்கள், அம்மன் வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் அதிகரிக்க செய்யும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம் என்று யாருக்குமே கூறிட்டு இருக்கிறேன். இதனால் இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக.
இதுவரை நாம் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.